வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தமிழ் சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் முகமாக அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அனைவரும் உற்சாகமாக எங்களுடைய கரங்களை தற்றி நன்கு நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுவோம். அனைவரும் எழுந்து பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அனைவரும் கரங்களை தட்டுவோம். நாடியே வருவீர் திருச்சபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாங்கள் அடுத்ததாக பாட போகிற பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகம் மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். நாங்கள் இந்த பாடலின் வரிகளை உணர்ந்தவர்களாக, அர்த்தம் உணர்ந்தவர்களாக, இன்னமும் உற்சாகமாக நான் நினைக்கிறேன் எங்களால் இந்த பாடலை பாட முடியும் என்று. நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அனைவரும் உற்சாகமாக ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். முன்பே குறித்து விட்டார், முன்பே தெரிந்து கொண்டார், நமது ஜீவனை அளித்தார். பரமானந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தின் மிக நன்றி. நான் நினைக்கிறேன் அனைவரும் உற்சாகமாக பாடினீர்கள் என்று. ஆனால் இதையும் விட உற்சாகமாக எங்களுக்கு பாடலாம். நாங்கள் இந்த கூட்டத்தை கர்த்தருடைய கரத்திற்கு அர்ப்பணிக்க நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். சகோதரர் வரப்பிரசாத் அவர்களை ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆம் தேவனே, தேனினிமையிலும் உம்முடைய நாமம் திவ்ய மதுரமாக இருக்கிறது. ஆண்டவரே, உமது சந்நிதியிலே நாங்கள் அகமகிழ்ந்து இருக்கின்றோம். ஆண்டவரே,
இந்த மாலை நேரத்தில் எங்களை ஒன்று கூட்டியபடியினால் இந்த நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உமது சித்தம் நம்மத்திலே செய்யப்படத்தக்கதாக செய்ய கிருபை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சகல காரியங்களிலும் தேவரி துணையாயிருந்து செவ்வனை செய்ய உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். எங்களுடைய பலவீன பிரயத்தனங்கள் ஒவ்வொன்றையும் தேவரி ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே வழியில் செல்கிறவர்களையும் இதை கேட்கின்றவர்களையும் பின்னொரு நாளில் இதை காண்கிறவர்களையும் நாங்கள் நினைத்து கொள்கிறோம். இந்த நாளின் இந்த கூட்டத்தை கொண்டு தேவரி பலருக்கு ஆசீர்வாதமாக இதை அமைத்து கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக உமது வார்த்தைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்திலிருந்து உமது இருதயத்திலிருந்து உமது வார்த்தைகளை அனுப்பி எங்கள் இருதயங்களை உடைத்து புடமிட்டு பண்படுத்தி உமக்கேற்றவர்களாய் எங்களை வணைந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக மரித்து வைத்து ஜீவித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் அமர்ந்து கொள்வோம். இந்த மாலை பொழுதில் மீண்டும் தமிழ் சுவிசேஷ கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் குறுகிய எண்ணிக்கையிலானவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய குரல்களை நாங்கள் உயர்த்தி எங்களும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களால் மகிமைப்படுத்த முடியும். மிகவும் நன்கு தெரிந்த பாடல்களை நான் இன்றைய தினம் எங்களுடைய பாடல் வேலைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த பாடல்கள் எங்களுக்கு தெரியாத பாடல்களாய் இருந்தால் பரவாயில்லை, நாங்கள் அமைதியாக பார்த்து கொண்டு இருக்கலாம் சிலையை போல. ஆனால் எங்களுக்கு நன்கு தெரிந்த பாடல்களே நாங்கள் இப்படி பாடுவோம் என்றால் எங்களுக்கு தெரியாத பாடல்கள் என்று வரப்போகிறது. நான் யோசிக்கிறேன் அதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று. இறைவனை பார்த்துக்கிறேன், அந்த பாடல்கள் என்றுக்கும் பரவாயில்லை, நாங்கள் இதைவிட இன்னும் சத்தமாக பாட முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் மீண்டும் எழுந்து நின்று மகிழ்வோம் மகிழ்வோம் என்று பாடலை நாங்கள் மீண்டும் பாடுவோம். சத்தமாக எங்களுடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த அதை நோக்கமாக கொண்டு நாங்கள் அனைவரும் எழுந்து இந்த பாடலை பாடுவோம். அனைவரும் எழுவோம். மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். முன்பே குறித்து விட்டார், முன்பே குறித்து விட்டார், முன்பே தெரிந்து கொண்டார், போயினும் மீட்டுக் கொண்டார். தமது ஜீவனை எனக்காய் அளித்தார், ஜீவன் பெற்றுக்கொள்ள உரைத்தார். தமது ஜீவனை எனக்காய் அளித்தார், ஜீவன் பெற்றுக்கொள்ள உரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். ஆம், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், என் உள்ளத்தின் சொந்தமானார். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நாங்கள் அடுத்ததாய் பாடப்போகிற இந்த பாடல் எங்களுடைய தமிழ் சுவிசேஷ கூட்டத்திற்கு ஒரு புதிய பாடலாக இருக்க போகிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வாலிபர்கள் மத்தியில் இது மிகவும் ஒரு நன்கு அறிந்த பாடல். இந்த பாடல்களில் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் என்ன சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவுமே இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவுமே இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர்
விசுவாசிக்கிறீர்கள் தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் எதுவுமே இல்லை என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. ஆமேன். அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த பாடலை நாங்கள் முதல் முறையாக படிக்க போகின்றபடியினால் நான் உங்களுக்கு அமர்ந்து இருந்து பாடுவதற்கான வாய்ப்பை தருகிறேன். முதலில் நாங்கள் அமர்ந்திருந்து சற்று இந்த பாடலை நாங்கள் யூகித்துக் கொள்வோம். அதுக்கு பிறகு எழுந்து நின்று நாங்கள் இந்த பாடலை சுவைத்து இதன் சுவை அறிந்து பாடுவோம். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல நான் என்று சொல்ல நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாமல் தகுதியில்லா என்னை தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாமல் உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாமல் நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே சிலுவையிலே மரித்தீரே, சிலுவையிலே மரித்தீரே, என் பாவத்திற்காக. சிலுவையிலே இரத்தம் சிந்தி என்னை ரட்சிக்கவே. சிலுவையிலே மரித்தீரே, சிலுவையிலே மரித்தீரே, எந்தன் பாவத்திற்காக. சிலுவையிலே இரத்தம் சிந்தி என்னை ரட்சிக்கவே. அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை மீட்டெடுத்தீரே, என்னை மீட்டெடுத்தீரே, என் இயேசுவே என்னை ரட்சித்தீரே. என்னை மீட்டெடுத்தீரே, என் இயேசுவே என்னை
என்னை மீட்டெடுத்தீரே என் இயேசுவே என்னை ரட்சித்தீரே. கரங்களில் ஆணிகள் கரங்களில் ஆணிகள் எனக்காகவே, பாதத்தில் ஆணிகள் எனக்காகவே, கரங்களில் ஆணிகள் எனக்காகவே பாதத்தில் ஆணிகள் எனக்காகவே என்னை மீட்டெடுத்தீரே என்னை மீட்டெடுத்தீரே என் இயேசுவே என்னை ரட்சித்தீரே. என்னை மீட்டெடுத்தீரே என்னை மீட்டெடுத்தீரே என் இயேசுவே என்னை ரட்சித்தீரே. மிக நன்றி. அனைவரும் உற்சாகமாக பாடினீர்கள். அமர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த பாடல் வேலையை முன்னெடுத்து செல்லும் விதமாக நாங்கள் அடுத்ததாக பாடப் போகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசர். என் ஆத்மநேசர் உம்மை ஆராதிக்கிறேன் என்ற பாடலை நாங்கள் அனைவரும் உற்சாகமாக பாடுவோம். நன்கு அறிந்த பாடல். நாங்கள் அமர்ந்திருந்த வண்ணமே இந்த பாடலை பாடுவோம். நீரே என் தஞ்சம் என் கேடகம் என்ற வசனத்திலிருந்து நாங்கள் அந்த பாடலை தொடங்குவோம். நாங்கள் அனைவரும் வசனத்தை உணர்ந்தவர்களாக உற்சாகமாக ஒன்று சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். நீரே என் தஞ்சம் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த மனுஷன் உம்மை ஆராதிக்கின்றேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் நீரோடை வாஞ்சிப்பது போல் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசர். நீர் மாத்திரம் எந்த ஆராதிக்கிறேன். நீரே என் தஞ்சம் என் கேடகமாம். நீரே என் தஞ்சம் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த மனுஷன் உம்மை ஆராதிக்கிறேன். நன்றி. நான் கூறியது போல ஒரு புதிய பாடல் இப்பொழுது நாங்கள் பாடப் போகிறோம். எங்களுடைய தமிழ் சுவிசேஷ கூட்டத்திற்கு இது உண்மையிலுமே ஒரு புதிய பாடல். மிகவும் அர்த்தம் நிறைந்த பாடல். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மலை கூட அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. இந்த பாடல்கள் ஒரு சிலருக்கு தெரிந்த பாடலாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாடல் தெரியுமா இருந்தால் கட்டாயம் இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். முதலில் நாங்கள் இந்த பாடலை யூகித்துக் கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் அமர்ந்திருந்த வண்ணமாக இந்த பாடலை பாடுவோம். மறுபடியும் நாங்கள் இந்த பாடலினுடைய தாளத்தை நாங்கள் கற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக பாடுவோம். மிகவும் அர்த்தம் நிறைந்த பாடல். நான் நம்புகிறேன் அநேகர் பல பிரச்சனைகள் பல புயல்கள் சூழ்ந்த தருணத்தில் நாங்கள் போய்கொண்டிருப்போம். பிரச்சனை இல்லாத யாருமே இல்லை. பிரச்சனை இல்லை என்று சொல்வோமா இருந்தால் நாங்கள் தான் பெரிய பொய்யர். ஆம், அதனால் அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றும் எங்களுடைய தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு இந்த பாடலை நாங்கள் வசனத்தை யூகித்து நாங்கள் பாடுவோம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலினுடைய வசனங்களை உணர்ந்தவர்களாக பாடுவோம். ஆம், அசாத்தியங்கள் சாத்தியமே
தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த ஒன்றன் பின்னாய் சோராமல் எனக்காக உழைப்பவரே. தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா கனவும் என்னில் சத்தியம் செய்பவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என்ன ஒரு அர்த்தமுள்ள பாடல். நாங்கள் இந்த பாடலின் துணையை நாங்கள் அறிந்திருப்போம். நாங்கள் பாடிய பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் இப்பொழுது ஒரு விசேட பாடலுக்கு செவி சாய்க்க போகிறோம். அந்த பாடலுக்கு செவி சாய்த்த பின்பு நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து இந்த பாடலை இன்னும் அதிகமாக உற்சாகமாக பாடப்போகிறோம். நாங்கள் எங்களுடைய விசேட பாடலுக்கு நாங்கள் செவி சாய்ப்போம். பிரைசி சகோதரியினூடாக.
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டது. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டது. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மிக்க நன்றி பிரேசி சகோதரி எங்களுக்காக அந்த அருமையான பாடலை பாடியபடியினால். மிகவும் அழகான ஒரு பாடல். கட்டாயமாக இந்த பாடலை நான் வீட்டை சென்று மீண்டும் கேட்பேன். மிகவும் அருமையான இனிமையான இந்த பாடல் எங்களுக்காய் வழங்கியதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய தாளந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிற்கான போஜனமாகிய வேத வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் கடைசியாக நாங்கள் மீண்டும் அசாத்தியங்கள் சாத்தியமே என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று மீண்டும் நாங்கள் அந்த பாடலை மிகவும் உற்சாகமாக அந்த வசனத்தை அதன் வார்த்தைகளை நாங்கள் யூகித்தவர்களாக நாங்கள் பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நாங்கள் அனைவரும் எழுந்து உற்சாகமாக பாடுவோம். அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுவே. அமராத புயல் கூட அமராத புயல் கூட அமர்ந்திடுவே. அசையாத மலை கூட அசையாத மலை கூட அசைந்திடுவே. அமராத புயல் கூட அமர்ந்திடுவே. எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே.
எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே அனைவரும் ஒன்று சேரும் எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நன்றி. அனைவரும் அமர்ந்திருப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்கிற தேவனுடைய சித்தம் ஆதி காலத்தில் இருந்து அவருக்கு விருப்பமாயிருந்த ஒரு காரியமாக வேதத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதாம் துவக்கம் பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்துக்கு மரணம் எப்படி வந்ததோ அந்த மரணம் இந்த உலகம் முடிவு வரைக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிக்கிற வரைக்கும் அந்த மரணமானது இந்த மனித குலத்துக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆனால் வேதாகமம் வந்து 2 மரணங்களை பற்றி பேசுகிறது. ஒன்று ஆவிக்குரிய மரணம், மற்றது சரீரத்துக்குரிய மரணம். இந்த மரணத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது வேதத்திலே. அந்த வழியை ஆதியாகமம் புத்தகத்திலே இருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் அந்த வழியை பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு தெளிவாக திட்ட தெளிவாக விளக்கி கூறப்பட்டு இருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களுக்கு அந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலன் எழுதுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வசனம். இது மனப்பாடம் செய்திருக்கிற ஒரு வசனம். இது எல்லாருக்கும் பொதுவாக சபைக்கு பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். என்ன சொல்லுகிறது அந்த வசனத்திலே? நாங்கள் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த பாவத்தின் சம்பளத்தை பற்றி அவர் பேசுகிறார். பாவத்துக்குரிய கிரயம் இருக்கிறது. அந்த கிரயம் என்ன? மரணம். அந்த மரணத்தை தவிர அந்த பாவத்துக்கு ஒரு கிரயம் கிடையாது. அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது. அதுதான் மரணம். அப்படி என்றால் நீங்களும் நானும் மரணிக்க வேண்டியவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2025ஆம் வருடத்துக்கு முன்பு அவர் இந்த பூலோகத்துக்கு வந்து அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலியமாகத்தான் அடுத்ததாக அவர் இரண்டாவதாக சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய
அப்படி அல்லாத ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே சில சட்ட திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், ஒரு ரட்சிப்பு என்கிற அந்த மிகப்பெரிய அந்த விஷயம் வாழ்க்கைக்குள் வர வேண்டும். அது வருவதற்கு என்றால் ஒரு மனிதன் மனப்பூர்வமாக அவன் தன் பாவத்தை உணர்ந்து தான் பாவி என்கிறதை அவன் ஏற்றுக்கொண்டு அதன் மூலியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வண்டையிலே சேருவதற்கு அந்த வழியை வகுத்து வைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேதத்திலே பார்த்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நியாய பிரமாணமானது கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்படாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தில் தெளிவாக பாருங்க, எழுதுகிறார், பாவம் செய்யாதவர்களையும் இந்த பாவம் ஆண்டு கொண்டது. அது எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில், நான் சமீபத்தில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு நான் ஒரு மிக பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு நல்ல ஒரு மனிதனை, ஒரு அருமையான ஒரு மனிதனை, அன்பு மிக்க ஒரு மனிதனை நான் சந்தித்து அவரோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி, நம்முடைய சதாகால மரணத்தை பற்றி அவரோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் எனக்கு சொன்னார், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஏனென்றால் எனக்கு எல்லாமே இருக்குது. நான் பெரிய வியாபாரி, என் பிள்ளைகள் 2 பேர் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, ஒரு குறையும் இல்லை, நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க, எனக்கு எல்லா தேவைகளும் என்னுடைய மேஜைக்கு வருகிறது, எனக்கு எல்லாமே இருக்கிறது, எனக்கு ஒரு குறைபாடும் இல்லை, எனக்கு கடவுளுடைய உதவி தேவை இல்லை என்று சொன்னார். ஒரு அருமையான மனிதன். அவர் வீட்டு வாசல் வழியே போனால் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுவார். அப்படியான ஒரு மனிதன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் பாவம் செய்யவில்லை, நான் நிறைய பேருக்கு புண்ணியம் செய்கிறேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையே, அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆனால் அவரை பாவம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் பாருங்க, சொல்கிறார், தெளிவாக பாருங்க. 15ஆம் வசனம், ஆதாம் முதல் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதை அல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறிக்க தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்றது. இந்த கிருபை அதிகமாக பெருகினதினால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரிய சுவிசேஷம், அவருடைய கிருபை. 16வது வசனத்தை பாருங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணைக்கு ஏதுவாயிருந்து கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. இது விசுவாசிகளை
தைரியப்படுத்தும் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இதை தப்பாக புரிஞ்சு கொண்டு, எனக்கு சரியாக தமிழில் அது எனக்கு அந்த வார்த்தை வரல, மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்கிறது அது, என்ன வரப்பிரசாத் கொஞ்சம் சொல்கிறீங்களா? துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதே வச்சு, இந்த வார்த்தையை வச்சு என்னுடைய எல்லா அனுதினமும் நான் செய்கிற பாவம் எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். அது உண்மை, அது இருக்குது, அது உண்மை தான். ஆனால் அதே காரணமாக கொண்டு வழக்கமாக பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் நாம் உருவாக்கி கொண்டு இருக்கிற இந்த சமுதாயத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்களேன். எப்படியாப்பட்ட சமுதாயம் நமக்கு முன்பாக உருவாகி கொண்டு வருகிறது? தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு சமுதாயம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்ட ஒரு சமுதாயம், முதியோரை மதிக்காத ஒரு சமுதாயம், நல்லவர்களை எதிர்த்து நிற்கிற ஒரு சமுதாயம், நல்லவர்களை பகைக்கிற ஒரு சமுதாயம், அந்தஸ்து என்று உயர்ந்து போக வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வாழுகிற ஒரு சமுதாயம், எனக்கு இதுதான் வேண்டும் இது வேண்டாம் என்கிற புடிவாதத்தோடு வாழ்கிற ஒரு சமுதாயம், பெற்றோர்களை எதிர்க்கிற சமுதாயம், பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த முடியாத சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. பாருங்கள், 17ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிகம் நிச்சயமாமே. இதுதான் நான் கண்ட சுவிசேஷம். வேதத்தில் அழுத்தமாக சொல்லப்பட்ட, நான் பார்த்த, நான் வாசித்த ஒரு மிகப்பெரிய சுவிசேஷமாக இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்பி எங்கள் இஷ்டத்தின்படி இஷ்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் அவைகள் அனைத்தும் நிறைவேறாது, நிறைவேற்ற முடியாது. ஏதோ ஒரு குறை நமக்கு இருக்கும் பொழுது அந்த குறையின் ஊடாக தேவனோடு வைக்கிற உறவு அதிகமாக இன்னும் நெருங்கி வருவதற்கான காரணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் யோசிக்கிறோம் சில விஷயங்களில் ஒன்றை பெற்றுக்கொள்ள ஒன்றை இழக்க வேண்டும். இது உண்மையான கதை தான். ஒன்றை நாங்கள் பெற வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றை இழக்க வேண்டும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சரியான முறையிலே நாங்கள் வழிபட்டு அவருடைய மூல உபதேசங்களை நாங்கள் கைப்பற்றி மூல உபதேசங்களின்படி நடந்து இருக்கும் பொழுது இந்த ரட்சிப்பு என்கிறது பூரணப்படுகிறது. ரட்சிப்பு என்னுடைய பூரணம் இருக்கணும் இல்லையா? அதனுடைய கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் சரியான ரட்சிப்பை, முழுமையான ரட்சிப்பை அவன் பெற்றால் அவன் ஒரு கலகக்காரனாகவோ அல்லாவிட்டால் அவன் அடிக்கடி மீறி நடக்கிறவனாகவோ அல்லாவிட்டால் மற்றவர்களை தான் என்று எனக்கு ஏற்பட்டால் அதுவும் தனக்கென்று மற்றவர்களுக்கு ஏற்படுற காரியங்களை தீமைகளை தனக்கு என்று ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனிதன் வாழ்நாள் முழுக்க அவனுடைய ரட்சிப்பை அவன் காத்து கொண்டு வருகிறான். 18வது வசனத்தை பாருங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கணைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே
எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. நீதிக்கு பாருங்க, அந்த வசனம் பாருங்க, நல்லா தெளிவா வாசிங்க. ஒரே நீதியினாலே, எது அந்த ஒரே நீதி? எது ஒரே நீதி? தேவனுடைய நீதி, தேவனுடைய தீர்ப்பு, தேவன் கொடுக்கிற நீதி. நமக்கு நிறைய தெரிஞ்ச வசனம், போன ஞாயிற்றுக்கெல்லாம் அதுக்கு முதல் ஞாயிற்றுல அந்த வசனத்தை யாரோ வாசித்தர் நான் கேட்டேன். எரேமியா 17:9 சொல்கிறாங்க இல்லையா, எழுதுறார், எரேமியா எழுதுறார் இல்லையா, எரேமியா 17:9 எல்லாத்தையும் பார்க்கிலும் மனிதனுடைய இருதயமே மகா கேடுள்ளதும் மகா கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது. இதை நான் ஒவ்வொரு பொழுதும் வாசிக்கும் பொழுது நான் என்னையே நான் கேட்டுக்கொள்வேன் கேள்வி, இது உன்னுடைய நிலைமை இப்படித்தானா என்று. எரேமியா 17:9 இதை இந்த தீர்க்கதரிசி எவ்வளவு வேதனையில் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த தீர்க்கதரிசிகள் வேதத்தில் எப்படி இடம் பிடித்தாங்க? யோவான் சொல்றார், வாங்க எல்லாம் வாங்க, விரியம் பாம்பின் குட்டிகளே வாங்க. நேரடியாக சொல்றார், விரியம் பாம்பின் குட்டிகளே வாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் எப்படி வேதத்தில் இடம் பிடித்தாங்க? இயேசுவான சொல்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று அழைக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய நிலைமை என்ன? நாங்கள் என்ன, நமக்கென்று எங்களுக்கென்று ஒரு நீதியை நாங்கள் வைத்துக் கொள்வோம். நான் இவர் சொன்னா தான் கேட்பேன், இவர் பேசினா தான் என் காது ஓப்பன் ஆகும், இவர் பேசினா தான் என் இருதயம் ஓப்பன் ஆகும், அதை நான் விரிச்சு நான் வச்சிருப்பேன், ஆயத்தமாக வைத்திருப்பேன், நான் மற்றவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன், எனக்கு இது தான் நீதி, எனக்கென்று ஒரு நீதி என்று நாங்கள் வைத்திருப்போம். ஆனால் எல்லாத்தை பார்க்கிலும் இருதயமே மகா கேடுள்ளதாக இருக்கிறது. அதை சரிப்படுத்துவது யார்? அதை திருப்திப்படுத்தக்கூடியவர் யார்? கடைசி தீர்க்கதரிசிகளின் பட்டியலிலே எனக்கு தெரிஞ்ச அளவு, என்னுடைய அறிவிக்கும் என்னுடைய வேதத்தில் இருக்கிற என்னுடைய ஆற்றலுக்கும் ரொம்ப கொஞ்சம் குறைவு தான், கொஞ்சம் தான் இருக்குது. அதிலிருந்து நான் பார்க்கும் பொழுது கடைசி தீர்க்கதரிசிகள் வரிசையிலே வந்த யோவேல், அவர் 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 என்ன சொல்கிறாரு? இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, யாருக்காவது ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு அசாதாரணம், ஒரு ஏதாவது ஒரு விபத்து ஏதாவது நடந்துச்சு என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் அவிசுவாசிகளும், இது விசுவாசிகள் செஞ்சதை தான் நேராக வேதத்தில் வருது, அவிசுவாசிகளும் அதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கதறி அழுந்து சாம்பலிலே உட்கார்ந்து புலம்புவார்கள், ஆடைகளை கிழித்து கொள்வார்கள். சரியா? பழைய ஏற்பாடு அந்த கண்டுக்குட்டி, ஆரோன் கண்டுக்குட்டியை செஞ்சு வணங்க சொன்ன சந்தர்ப்பத்தில் கூட இந்த ஜனங்கள் அப்படித்தான் செஞ்சாங்க, தங்கள் ஆடைகளை கிழித்து களைத்து போட்டு ஆடி ஆட்டம் பாடி இப்படி நடந்தாங்க. ஆனால் அது பழக்கமாகவே அப்படியே மனிதர்கள் தங்களுக்கு துக்கம் ஏற்படும் பொழுது ஆடைகளை கிழித்து கொண்டு யோவேல் சொல்றார். அதை எடுங்க யாராவது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13, யோவேலின் தீர்க்கதரிசி இன் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. என்ன பாருங்க என்ன சொல்கிறார், 13வது வசனம். மனசுக்கு எவ்வளவு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல. ஏன்னா இது பழக்கமாகவே வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா
திடீர்னு வருவாங்க, தடபடன்னு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு டக்குன்னு கிழிச்சு போட்டு சாம்பலில் உட்காந்து கதறி அழுந்து சரி. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு புது வஸ்திரத்தை போட்டு மறுநாள் அந்த பழைய வேலையே ஆரம்பிச்சிருவாங்க, பழைய வேலையே செய்வாங்க. அதனால தான் யோவேல் ஒரு தீர்மானம் எடுத்தார், இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி சரி வராது, எந்த நாள் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்பொழுதும் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, யோவேல் சொல்கிறார், இல்லை, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழுமையா திரும்புங்க. ஒரு மனுஷன் முழுமையா வர வேண்டும். அந்த முழுமையா வருகிறவன் அவன் எல்லாத்தையும் இழந்து விட்டு வருகிறான். அவன் சுயத்தை இழக்கிறான், அவனுடைய எல்லா அந்தஸ்தையும் இழக்கிறான், அவனுக்கு என்று இருந்தது எல்லாவற்றையும் அவன் இழந்து ஒன்றும் இல்லாதவனாய் அவன் கர்த்தரிடத்தில் வருகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை முழுமையாக அவனை எடுத்து உபயோகிக்க இந்த ரட்சிப்பு என்னும் அந்த வஸ்திரத்தில் அவனை போற்றி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார், அவர் விருப்பமாயிருக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் நீதிக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அருமையான என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியாய் நடக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எப்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நீதியாய் நடக்க முடியும்? நீதி எங்கே இருக்கிறது? உலகத்தின் மனிதர்கள் நீதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள், நீதியை தேடி போராட்டம் பண்ணுகிறார்கள், நீதியை தேடி கலகம் பண்ணுகிறார்கள், நீதியை தேடி அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீதி கிடைக்காது. ஆண்டவர் சொல்றார், நீதியாய் நடக்கிறவனிடத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? எங்கள் இருதயங்களை நாங்கள் கிழித்து, எங்கள் வஸ்திரங்களை அல்ல எங்கள் இருதயங்களை கிழித்து என்று சொல்லும் பொழுது அதை துறந்து காட்டி, ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலைமை, என்னுடைய நிலைமை இதுதான், இந்த நிலைமையிலிருந்து நான் மாற வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய ஆவியிலே கபடம் இருக்கிறது, என் வாயிலே வஞ்சனை இருக்கிறது, நான் இதிலே இருந்து வெளியே வர வேண்டும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். என்னால் முடியாது, என் ஒருவரால் முடியாது, யாராலும் முடியாது என்னை மாற்ற, உம்மால் மட்டும்தான் முடியும். எங்களை நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்களை மூடி அவரிடத்தில் நாங்கள் கேட்போம். அவரே எங்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எங்களுக்கு பிரியமான எங்கள் தேவனே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்பும்படி நீர் விரும்புகிறீர். ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் இந்த உலகத்துக்கு மரணம் வந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த மரணத்துக்கு தேவையான அதுக்கு பலனை கொடுத்து அதுக்கான அந்த கிரயத்தை செலுத்தி எங்களை மீட்டுக்கொண்டார். அந்த ஜீவன் இப்பொழுது எங்களோடு இருக்கிறது. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கும் பிள்ளைகளை சந்தோஷத்தோடு போக பண்ணுங்க. தங்கள் வீடுகளில் போய் அவர்கள் சந்தோஷமாய் வாழ கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட இருங்க. எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.